பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். உலக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் டீல் அப்படின்றது கையெழுத்தாகியிருக்கு. 1,1035 ட்ரோன் சிங்கிள் ஆர்டர் அப்படின்ற இந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இது. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படி இந்த ஆர்டரை பெற்றது துருக்கியை சேர்ந்த பசிபிக் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம். இந்த ஆர்டரை கொடுத்தது பாகிஸ்தானுடைய இராணுவம். 1,1035 ட்ரோன் சிங்கிள் ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது நாள் வரை இவ்வளோ பெரிய ட்ரோன் ஆர்டரை எந்த நாடுமே பிளேஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக பாகிஸ்தான் யாருக்கு எதிராக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்றது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்தியா, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான். இந்த பையர் கண்ட்ரி அப்படின்றது பாகிஸ்தான் நம்மளால யூகிக்க முடியுது. அன்டிஸ்க்ளோஸ்ட்னு வச்சுருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்லி அண்ட் அலைட் நேஷன், எங்களுடைய கூட்டாளி மற்றும் நட்பு நாடு அப்படின்றாங்க. பட் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல பார்க்கும்போது இந்த ட்ரோனுக்கு உண்டான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசர்பைஜான் இருக்கு. ஆனால் அவ்வளோ ட்ரோன்கள் அசர்பைஜானுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. மலேசியா போன்ற நாடுகளும் துருக்கிக்கு நட்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாடுகளுக்கு கிடையாது. ஸோ இது ஆல் லைக்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை தான் இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம உறுதியை செய்யலாம். இப்போ இந்த பிரேக் டவுன் எடுத்தோம் அப்படின்னா மெர்குட் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய காமிகாசி ட்ரோன்ஸ், சிங்கிள் முறை பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ், 1,00,000, 8 கிலோமீட்டர் ரேஞ்சு, தெர்மல் கேமரா, ஆட்டோ டிட்டனேஷன். 8 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு தடவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவே தெர்மல் இமேஜிங் கண்டுபிடிச்சு அதுவே வெடிக்கக்கூடிய, ஒன்ஸ் நீங்கள் பறக்க விட்டிங்கன்னா அது பாட்டுன்னு போய் அதோட வேலை செய்யும். அடுத்தது ஆல்பின் அன்மேண்ட் ஹெலிகாப்டர், 10 ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள், 200 kg பேலோடு, கம்ப்ளீட்டாக அட்டானமஸ். நீங்கள் ஐஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ், ரெக்கனசன்ஸ், பேட்டில் ஃபீல்ட் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும். 3வது டம்ரல் மினி ஹெலிகாப்டர், டிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டை சேர்ந்தது, வகையை சேர்ந்தது. 25 120 நிமிஷம் இதால் பறக்க முடியும். 4000 மீட்டர் உயரத்தில் பறக்க முடியும். ரொம்ப லோ அக்வஸ்டிக்ஸ், இதோட சவுண்ட் அப்படின்றது சுத்தமாகவே இருக்காது. ரெக்கனேஷன்ஸ், வேவ் பார்க்கறதுக்கும் தாக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடியது. டெல்லி டாக்டிக்கல் காமிகாசி ட்ரோன்ஸ் 500. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு விங் லாய்ட்ரிங் மியூனிஷனை சேர்ந்தது. இந்தியாவில் இது ஏற்கனவே ஒன்று நம்ம டாடா நிறுவனம் தயாரிச்சாங்க, ஒரு வீடியோ பார்த்தோம். கோர்கன் கிரவுண்ட் சர்வேலன்ஸ் யூனிட் 500. இது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் டொமைன் உள்ள வரக்கூடிய ட்ரோன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சோலார் பவர்டு கண்டினியூஸாகவே இது பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவில் நீங்கள் ஒரு 10 இதை போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு வேலை பிறகு. ஸோ டோட்டலாக 1,1035 மல்டி டொமைன் அன்மேண்ட் வார்ஃபேர் பேக்கேஜ் அப்படின்றது தான் இது. இப்போது இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இந்த ஆயுதங்களில் மெர்குட் எஃப்யூவி அப்படின்றது 20லேருந்து 30 நிமிஷம் பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன். இது ஒரு முறை தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடியது. 8 கிலோமீட்டர் இதோடைய ரேஞ்சு. தெர்மல் கேமரா பொருத்தப்பட்டதுனால பகல் இரவு எப்போ வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஹை செக்யூரிட்டி ஃபியூஸு மற்றும் ப்ராக்சிமிட்டி சென்சர், ஒரு டார்கெட்டை அதை ஐடென்டிஃபை பண்ணி கிட்ட போகும்போது வெடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்குது. ஸோ ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் பறக்க விட்டீங்கன்னா டார்கெட்டை நம்ம ஃபீட் பண்ணி வச்சிட்டோம்னா வாகனமா, வீரர்களா, பிரிட்ஜா, டேமா அப்படின்றத டேங்கிகளான்னு சொல்லி இது பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இது ஃப்ராக்மெண்டட் வார்ஹெட் அப்படின்றது ஒரு முறை அது வெடிச்சதுன்னா 950 ஷார்ப்னல்ஸ் அதுலேருந்து வரும். ஸோ துருப்புகளை குறி வச்சு, மக்களை குறி வச்சு தாக்கக்கூடிய ஒரு ட்ரோன் அப்படின்றத பார்க்கலாம். இது உங்களால் சேஃப்டி லேண்ட் பண்ண முடியும். ஒருவேளை அங்கே மிஷனை அபார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் திரும்பியும் கொண்டு வர முடியும். ஒரு நாளைக்கு இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5000 வரைக்கும் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும். ஸோ 20 மாதம்லேருந்து ஒரு அதாவது 2 வருடத்துலேருந்து 2.5 வருடத்துக்குள்ள இந்த 1,00,000 ட்ரோன்ஸையும் அவங்களால தயாரித்து முடிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்பின் அன்மேண்ட் ஹெலிகாப்டர். இது 200 kg இது பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் மோடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் டக்குன்னு உங்களுடைய பைலட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணாமல்
தாழ்வா பறந்து எடை 200 kg எடை கொண்டு போய் பேட்டில் ஃபீல்டில் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா தெர்மல் நைட் விஷன் இருக்கு, நீங்கள் சர்வேலன்ஸ்க்காகவும் கண்காணிப்புக்காகவும் பயன்படுத்தலாம். அதன் பிறகு டம்ரல் மினி ஹெலிகாப்டர், இதை வந்து சைலண்ட் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர். 4000 மீட்டர் வரைக்கும் இதால் பறக்க முடியும். 120 நிமிஷம் என்டியூரன்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லேசர் கைடட் மியூனிஷன்ஸ் சொல்லக்கூடிய குண்டுகள் மற்றும் 60 mm 81 mm மோட்டர் ரவுண்ட்ஸ். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது கோர்கன் கிரவுண்ட் யூனிட் அப்படின்னு சொல்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன்கள் ஆட்டோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து கொண்டு போனாங்கன்னா அந்த ட்ரோனுக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து இது கொடுக்கும். ஸோ இது ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம் சேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியோடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் அப்படின்றது பைராக்தர் TB2 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் லிபியா, சிரியா, நகோர்னா காரபாக் மற்றும் யுக்ரைனில் இது தன்னுடைய திறமையை ப்ரூவ் பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஈரான் அதிபர் கொல்லப்பட்ட போது, ஹெலிகாப்டர் விபத்தில் அவர் வந்து இறந்தபோது, அந்த ஹெலிகாப்டரை தேடி கண்டுபிடிச்சு அந்த மிச்சிருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததில் இந்த ட்ரோன் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. லிபியாவில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. கரபாக், நகோமா கரபாக்கில், அதாவது அசர்பைஜான் மற்றும் அர்மேனியாவுக்கு நடந்த சண்டையில் முதல் முறையாக இந்த ட்ரோன் வந்து பயன்படுத்தினாங்க அசர்பைஜான். அர்மேனியா 3 நாளில் சீஸ்ஃபயர் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இது இப்போ இந்த இடத்துல போச்சு. இதே ட்ரோன்ஸ் அவங்க இந்தியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தினாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில். பட் நம்ம கிட்ட அந்த பப்பு வேகலை, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ பசிபிக் டெக்னாலஜி அப்படின்றது துருக்கியோடைய அடுத்த வேவ். இது பைராக்டர் அப்படின்றது லோ காஸ்ட் ட்ரோன் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட், ஒன் டைம் அசெட் கிடையாது, மீண்டும் மீண்டும் நீங்கள் மிஷன்ஸில் பயன்படுத்தக்கூடியது. ஆனால் பசிபிக் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷனில் போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் துருக்கியோடைய ட்ரோன் கான்ட்ராக்ட் அப்படின்றது 30 நாடுகளுக்கும் அதிகமாக போட்டிருக்காங்க. டிசம்பர் 2025 பாகிஸ்தான்லேயே ட்ரோன் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறதுக்கு அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அதை ஆரம்பிக்கவும் போகிறாங்க. இதோட சிஇஓவான அக்வித் ஃபெரா அவர்கள் சொல்லும்போது, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். காமிகாசி ட்ரோன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஈரான் மற்றும் அமெரிக்க யுத்தத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரோன்ஸோட விலை சீப்பு, 100 கணக்கில் 1000 கணக்கில் உங்களால் பறக்க விட முடியும். உங்களோட வீரர்கள் தேவை கிடையாது, எதிரிய நிலைகளை செய்ய முடியும். இதை தடுக்கிறதுக்கான காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துது. இப்போ 1 லட்சம் ட்ரோனுக்கான தேவை எங்க? இங்கே தான் உக்ரைன் ரஷ்யாவில இருந்து நம்ம நிறைய பாடம் படிச்சிருக்கோம். பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரி துல்லியமாக தாக்குதல் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மாஸ் அட்ரிஷன், ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோனை இந்தியாவுக்குள்ள அவங்க பறக்க விட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஆகாஷ் தீர் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய ஏரியல் த்ரெட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய குறிப்பாக ட்ரோன்ஸு உள்ளே வர்றதை ரேடார் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ போன முறை ஒரே நேரத்தில் அவங்க 100லேருந்து 200 ட்ரோன் வந்து பறக்க விட்டாங்க இந்தியா மேலே. அதை நம்ம வீழ்த்தணும். இப்போ அந்த 100 to 200 நீங்கள் அப்படியே வந்து 10,000 to 20,000 மாற்றிங்கன்னா அந்த ரேடார் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா புற்றீசல் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ட்ரோன்ஸ் தெரியும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது திணறும் சேலஞ்சாகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 1 லட்சம் ட்ரோனில் 90% இந்தியா வந்து இன்டர்செப்ட் பண்ணால் கூட 10,000 ட்ரோன் இந்தியாவுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்தும். ஸோ 10,000 ட்ரோன் பட்டான்கோட்லேயோ ஆதம்பூர்லேயோ நம்மளுடைய முக்கியமான பேசிஸில் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு கணிசமான தாக்கத்தை கொடுக்கும். இதுதான் பாகிஸ்தான் இப்போ புது யுக்தியாக எடுத்திருக்காங்க. அவங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜி ஓவர்வெல்ம் பண்ணுறது. சீப் இந்த ட்ரோன் $15,000 $5,000 மதிப்புள்ள 15,000 கூட கிடையாது, ஒரு $2,000 to $3,000 தான் இந்த துருக்கியோட பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தி இந்தியாவுடைய ரேடார் சிஸ்டம், இந்தியாவுடைய மிசைல் பேசஸ், இந்தியாவுடைய விமானத்தளங்கள் மற்றும் இந்தியாவுடைய டேங்க்ஸ் மற்றும் வீரர்கள் இதை தாக்கணும் அப்படின்றத அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பேட்டில் ஃபீல்டு அட்ரிஷனை கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க தெளிவாக பார்க்குறாங்க. இப்போ இந்த மிஸ்ட்ரி பையர் யாருன்னு அவங்க கேட்கும்போது, டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ ஃப்ரெண்ட்லி அண்ட் அன் அலைட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அரசாங்கம் வாங்கினது. இவ்வளோ ட்ரோனை யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கல்ஃபில் இப்போ கிடையாது,
ஏன்னா எந்த நாடுமே இப்போ எல்லாமே அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறதுனால, அதுவும் துருக்கிகிட்ட இருந்து பல நாடுகள் ஆயுதங்கள் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல போன முறை ஆஃப் சிந்தூர்ல இதே மே 7ஆம் தேதி அவங்க பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 8ஆம் தேதி 300லேருந்து 400 துருக்கி ட்ரோனை இது பண்ணாங்க. பட் அந்த எல்லா ட்ரோனுமே வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யுஏஇ, சவுதி, கத்தார் இவங்களுமே இந்த மாதிரியான ட்ரோன்ஸ்க்கு கஸ்டமராக இருந்தாலும், இந்த பைராக்டர் நிறுவனத்துக்கு கஸ்டமராக இருந்தாலும், இந்த இடத்துல இத்தனை எண்ணிக்கைக்கான ட்ரோனை இவங்க யாரும் கொடுக்கல. இது வந்து கிளியரா பாகிஸ்தான் தான் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸ்ல உறுதி செய்யறோம். இன்னும் அஃபிஷியலா வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கம்பேரிசன் எடுத்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேல் வகை ட்ரோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேட்டலைட் இல்லை, நம்ம இதை பற்றி நிறையா பேசணும். இஸ்ரோவுடைய இப்போ அந்த திணறாங்க, இந்தியாவுடைய ஜியோ சேட்டலைட்ஸ் இல்லை, அப்போ மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரியான ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்ஸை உயரமாக பறக்க விட்டு அதன் மூலயமா நம்ம தாக்குதலும் நடத்த முடியும். நமக்கு லைவ் பேட்டில் ஃபீல்டோடைய அந்த விஷுவல்ஸ் அப்படின்றது கிடைக்கும். பாகிஸ்தான்கிட்ட எடுத்தீங்க, நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலி ட்ரோன்ஸ் இருக்கு. MQ-9B சி கார்டியன் சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஹை டெக்னாலஜி வெர்ஷன் இது வந்து இந்தியாவுடைய கடற்படை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா பைராக்டருடைய அக்கின்சி ட்ரோன்ஸ் இருக்கு 6 to 7. இதுல ஒரு ட்ரோனை 2 ட்ரோன் எனக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம வீழ்த்தணும். 1500 கிலோ எடை, 40,000 அடி அளவுக்கு உயர பறக்கக்கூடியது. அடுத்தது மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ், ஒரு 10,000 to 30,000 40,000 இந்த அடிக்குள்ள இந்தியாட்ட ஹெரான் அப்படின்றது இருக்கு, இஸ்ரேலி தயாரிப்பு. ருஸ்டம் 2 இருக்கு, நம்ம DRDO தயாரிச்சது. தப்பஸ் BH-201 இருக்கு, இதுவும் ஒரு இந்திய தயாரிப்பு. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா விங்லாங் 2 அப்படின்ற சைனீஸ் வெர்ஷன் இருக்கு, CH-4B இருக்கு, பைராக்டர் TB2 இருக்கு. அதே மாதிரி டாக்டிக்கல் ஆர்ம்டு யூஏவின்னு சொல்லக்கூடிய ஒன் வே, அதாவது நம்ம ஆர்ம் பண்ணி அனுப்பக்கூடிய ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரோப் நம்ம கிட்ட இருக்கு, இஸ்ரேல்கிட்ட இருந்து வாங்கினது. வார்மேட் போலாண்ட் இருந்து வாங்கினது. நாகாஸ்திரா இந்தியாவுடைய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிச்ச இண்டிஜினஸ் ட்ரோன். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா புராக் மற்றும் CH-3Aன்னு சொல்லக்கூடிய சைனீஸ் ட்ரோன். இஹியா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கி பாகிஸ்தானுடைய ஒரு லோக்கல் அசம்பிளி. பேசிக்கலாக துருக்கியோடைய ட்ரோன் தான் அது. அதில் ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்சு அந்த நட்சத்திரத்தை மாற்றி இவங்களுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பிளேஸ் சீரியஸ்ன்னு சொல்லி அதை அப்படியே காப்பி பண்ணி இவங்களே ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ மெயின் வந்து FPVன்னு சொல்லக்கூடிய காமிகாசி ட்ரோன்ஸ். இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தனியார் நிறுவனங்கள், கோயம்புத்தூர் சேர்ந்த நிறுவனங்களே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர்களே பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்குது. IG ட்ரோன் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கு, ட்ரோன் யார்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இப்போ தௌசண்ட்ஸ்ல இதை வந்து பிளான் பண்றோம். அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஸ்கார்ட் சோங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இஹா 3 அப்படின்றது லோக்கல் அசம்பிளி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெக்கனசன்ஸ் UAVன்னு சொல்லக்கூடிய வேவு பார்க்கக்கூடிய ட்ரோன்ஸ். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நிஷாந்த், ருஸ்தம், பவன், ஐடியா ஃபோர்ஜோட ஸ்விட்சு, ஹைபிரிட் மினி, நியூ ஸ்பேஸ் நிறுவனத்தோடைய திரிநேத்ரா. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஷாப்பூர் 2, இது எல்லாமே சைனீஸ் தான். சாட்டுமா இதுவும் சைனீஸ் தான். புராக் இதுவும் சைனீஸ் தான். ஸோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் அட்டானமஸாக இப்போ நம்ம ஏற்கனவே அதில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி ப்ரோட்டோடைப்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அவங்க கிட்ட 0 அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நமக்கு போன முறை நடந்த ரெஃபரன்ஸில் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய இன்டர்செப்ஷன் ரேட் அப்படின்றது 95% அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் பயன்படுத்தியது ஒரு 1000க்கும் கீழே. ஸோ நம்ம கிட்ட கைனடிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் கைனடிக் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஜாமர்ஸ் இருக்கு, EW இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பாகிஸ்தானோடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு எங்கேயுமே மேட்சே கிடையாது. அவங்களால எந்த ஒரு பெரிய லெவலுக்கு இந்திய ட்ரோன்ஸை தடுக்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத்தோட இப்போ இந்த ஆத்ம நிர்பார் பாலிசி படி 1,00,000க்கும் அதிகமான ட்ரெயின்ட் ஆப்ரேட்ஸ் இருக்காங்க. 30 புது பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம ரிசர்ச்ல இருக்கிறோம். பாகிஸ்தானுடைய அக்கின்சி போன்ற ஹை-எண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. பட் நம்ம கிட்ட இங்க லேக் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய FPV ட்ரோன்ஸ், இந்த சீப் ட்ரோன்ஸ் தான் நம்ம வந்து லேக் ஆகிறோம். பாகிஸ்தான் 1,00,000 ட்ரோனை வாங்கியிருக்காங்க. இந்தியாவுடைய இப்போ இருக்கக்கூடிய கையிருப்பு நான் சொல்ல மாட்டேன். பட் இங்கே ஒரு பெரிய தேவை இருக்கு. இதை நான் வந்து பாகிஸ்தான் மாதிரி துருக்கியை நம்பி நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது.
இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அப்டேட்டை பார்க்குது. ஸோ அடுத்த முறை இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் ஒரு ட்ரோன் வார்ஃபேரை பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் அதுக்கு வந்து தயாராகியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் 5000 யூனிட் அப்படின்றத நம்ம ஒரு $5000 per யூனிட் அப்படின்னு நம்ம தோராயமாக ஒரு விலை வச்சோம் அப்படின்னா இது வந்து 1 லட்சம் ட்ரோன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் தேவை. பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கும் அதிகமாக தேவை. இப்போ அது அவங்ககிட்ட இருக்கா, இதை வந்து இது பண்ணுறாங்களா, இல்லை இதை வந்து ஒரு அலையன்ஸாக இவங்க பில்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்ம டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ துருக்கி குளோபல் ட்ரோன் வார்ஃபேரை மாற்றி அமைக்கிறாங்க. மாஸ் ப்ரொடக்ஷனில் அவங்க போயிட்டாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபென்ஸில் வந்து அன்மேட்சபிளாக இருந்தோம். பட் அஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்திய தயாரிப்பு ட்ரோன்ஸ் ஒரு 88 to 90 ட்ரோன்ஸை வந்து பாகிஸ்தான் வீழ்த்தினாங்க. ஸோ நம்மளுடைய ட்ரோன் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸை கொண்டு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. பாகிஸ்தான் நம்ம எதிர்பார்த்ததை விட வெகு வேகமாக மாடர்னைஸ் ஆகுறாங்க. அதையும் இந்தியா பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னைக்கு இந்த உலக நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன் கையிருப்பை நம்ம பார்க்கும்போது தெற்கு ஆசியான்னு சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் இந்த ஜோன் தான் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு யுத்தத்தை நோக்கி போகுது அப்படின்றத பார்ப்போம். நிறைய இடத்துல நம்ம மிஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும். இந்தியாவுடைய பதில் இதுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா 10 லட்சம் ட்ரோன்ஸ் இதுக்கு பதில் இருக்கும். 1க்கு 10ன்றது தான் இங்க இருக்கக்கூடிய கணக்கு. ஸோ இந்தியாலேயே இதை தயாரிக்கும் பொழுது ஒரு $1000 to $2000 2 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்மளால நிச்சயமா இதை பண்ண முடியும். பெரிய மார்க்கெட் இருக்கு, நிறுவனங்கள் நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.